Morning, church. It's a joy to meet you in our online service. We welcome you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ to our MCF online service. For today's service, we'll sing this song as morning dawns and evening fades. The song says, "Your name is a great and strong, mighty tower." Yes, our God's name is a very strong and mighty tower. It is always for us. We can run and hide in all our situations. It gives us strength. His name is so powerful. Let's sing the song.
water into wine. Water turn into wine. Open the eyes of the blind. There's no one like you. None like you, Father. None like you. Into the darkness we shine, and out of the ashes we rise. There's no one like you. None like you. Our God is greater, our God is stronger. God, you are higher than any other. Our God is healer, awesome in power. Our God, our God. And if our God is for us, and who could ever stop us? And if our God is with us, then what can stand against? And if our God is for us, then who could ever stop us? And if our God is with us, then what can stand against? Oh, hallelujah, Lord. We praise you, Father, for all the good things you have done in our life, oh Father. Our God is greater, our God is stronger. God, you are higher than any other. Our God is healer, awesome in power. Our God, our God, our God is greater, our God is stronger. God, you are higher than any other. Our God is healer, awesome in power. Our God, our God is greater. Our God is greater. Our God is stronger. God, you are higher than any other. Our God is stronger, awesome in power. Our God, our God. Hallelujah, Father. Lord, when you are with us, we are strong, Lord. Lord, when you are with us, we are great, oh Lord. Thank you, Father. Hallelujah. Thank you, Father. Thank you, Jesus. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆம் சுவாமி. ஆண்டவரே, மனிதர்கள் எங்களை மறந்த போதிலும் கைவிடா தேவர் எங்களை ஒரு நாளும் மறக்கலப்பா. அப்பா, எங்களை சுமந்து தப்பை விட்டு காத்துக்கொண்டு வந்தீரே, நன்றி ராஜா. ஆண்டவரே, கடந்த வருட நாட்களில் அப்பா எவ்வளோ இந்த பூமி அப்பா ஒரு கஷ்டமான கடினமான சூழலுக்குள்ளே போயிருந்த பொழுதும் அப்பா நீர் எங்களை மறக்கல சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இருந்தீங்களே ராஜா. ஆண்டவரே, குறைகளை அப்பா நீக்கினீர், எங்கள் சுகவீனங்களை நீக்கினீர் ராஜா. சுகத்தை கொடுத்தீரே, நன்றி அப்பா. உங்களை துதிக்கிறோம் சுவாமி.
ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹalleluya. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. நன்றி அப்பா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ராஜா உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஓ நன்றி ராஜா. வாங்க பலவீன நேரத்தில் எங்களோடு இருந்தீங்களே ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ என்னை சுகத்தை கொடுத்தீரே, நன்றி தகப்பனே. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா,
பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஆண்டவரே, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக புதிய நாளுக்காக உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, எவ்வளவு நன்மைகள் அப்பா எங்கள் வாழ்க்கையை நீ செய்து கொண்டிருக்கிறீரப்பா. ஓ ஹalleluya. அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எண்ணிலடங்கா நன்மைகள் ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மற்றவங்களை பார்க்கும்போது அப்பா என் தேவன் நீங்கள் எவ்வளோ நன்மையும் கிருபையும் வழிநடத்தி வருகிறீர். நன்றி ராஜா. அப்பா, சுகத்தில் இருந்து அப்பா நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல ஜீவனை கொடுத்திருக்கிறீர். நன்றி தகப்பனே. அப்பா ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்களோட துதிகள் பத்தாது சுவாமி. நாங்கள் தினந்தோறும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை துதித்து கொண்டே இருக்க வேண்டும் சுவாமி. ஓ ஹalleluya. அப்பா, உம்மை நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் மத்தியில் இருக்கீங்க, எங்களோட அசைவாதி கொண்டு இருக்கீங்க, விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அதுக்காக நன்றி. ஓ அப்பா ஆண்டவரே, எங்களோட சபையை நீர் ஆசீர்வதிங்க. அப்பா ஆண்டவரே, எம்சிஎஃப் சபையானது சுவாமி ஆண்டவரே ஒரு கலங்கரை விளக்கமாக திகழ வேண்டும் ராஜா. இந்த சாந்தோம் பகுதியில் கூட சுவாமி நீரடங்கா குடும்பங்களை ரீச் அவுட் பண்ண வேண்டும் சுவாமி. அப்போ உங்களோட நாமத்தை உங்களோட கிருபையை பற்றி பேச வேண்டும் ராஜா. இந்த சபையில் ஒவ்வொருத்தரும் நீர் பயன்படுத்துங்க. அப்பா ஆண்டவரே, லெட் யூ யூஸ் தெம் ஃபாதர். அப்பா ஆண்டவரே, எத்தனையோ பேர் சுவாமி எங்கள் சபையில் இருக்காங்க, எவ்வளோ டேலண்ட்ஸோடு இருக்காங்க ராஜா. ஆண்டவரே, எல்லோரும் நீங்கள் பயன்படுத்த உங்கள் நாமத்துக்காக வெளியே கொண்டு வர வேண்டும் சுவாமி. ஆசீர்வதிங்க அப்பா. இந்த வேலையில் கூட சுவாமி அப்பா எங்கள் ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு அப்பா இல்லத்திலும் உங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கட்டும், உங்களோட வல்லமை இருக்கட்டும். ஒவ்வொரு விதத்திலும் நீங்கள் பேசுங்க சுவாமி. ஆண்டவரே அப்பா, அந்த மீதியான கருத்தில் ஒப்படைக்கிறோம். அப்பா, கேட்கப்படுற செய்தி கூட சுவாமி அநேகருக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் ராஜா. இந்த வரப்போகிற நாட்கள் எல்லாம் எங்களோடு இருங்க, எங்களை வழி நடத்துங்க. நீங்கள் செய்யப்படுற காரியங்களை வெற்றி காண வேண்டும் ராஜா. எங்களோடு இருங்க, எங்களோட பேசுங்க, எங்களை வழி நடத்துங்க. ஜெபத்தின் நல்ல பிதாவே, ஆமென். Nothing is impossible. Hey guys, welcome to our series Nothing is Impossible. Series? Oh, that's right. I forgot there was a to be continued thing last time. Like a lot happened since then. I really don't remember last week's lesson. So much has happened that you don't even remember? Yeah, I had to wash our cat, read 14 books twice. Hey wait, cat? We don't have a cat. Yeah, okay, fine. I forgot the lesson. Can we do a recap or something? Sure. Last week we saw how at times we try to do everything on our own strength and end up failing. But when we ask God for His strength, then nothing is impossible. Oh yeah, I remember now. So what are we gonna see this week? This week we are going to see how our complaining can make situation impossible for us, but when we believe in Jesus and His strength, then nothing is impossible. Hey, awesome! Let's start with song, Bible story and memory verse. Come on kids, let's sing and dance for the song Nothing is Impossible. Through you, I can do anything. I can do all things. 'Cause it's you who gives me strength. Nothing is impossible. Through you, blind eyes are open. Strongholds are broken. I am living by faith. Nothing is impossible. And I can live by what I
Faithful Hall of Fame, Moses. This is Moses, who was an Israelite born in Egypt in a time when Israelite boys were not supposed to live. Moses, however, grew up in the palace of the Pharaoh, the very man who was enslaving the Israelite people. When Moses grew up, he made a big mistake and fled Egypt to live with the Midianites. But God called Moses back to Egypt to deliver his people with the help of his brother Aaron. After God showed his miraculous power in Egypt, he led the Israelites through the Red Sea and towards the Promised Land. They followed God, who showed himself as a cloud by day and fire by night. As God led them through the wilderness, the Israelites became thirsty and hungry. They complained to Moses and Aaron and said, "If only we had died in Egypt." God said to Moses that he would provide for his people. Each morning they awoke and found manna for the day. What's that? And each night God gave them meat. The people were still thirsty, and they were mad at Moses, saying, "Did you bring us out here to die of thirst?" So Moses cried out to God, and God told Moses to strike a rock, and water came flowing out of it for the people to drink. And so the Lord provided for his people's needs. After traveling in the desert for 3 months, they came to Mount Sinai, and God called Moses from the top of the mountain. God spoke to Moses there of the future of his people and reminded him of the miracles of the past. After 3 days, there was thunder and lightning as a thick cloud covered the mountain. The people heard a loud trumpet blast. And Moses led people to the foot of the mountain to meet with God. God told them how his people were to live and how they were to honor him and respect each other. The Israelites had seen for themselves that God had spoken to Moses from heaven. These rules that God told them are called the 10 Commandments. And the Israelites feared God, for his mighty power had brought them out of slavery and provided for them in the desert. Hey kids, we're going to learn the memory verse Philippians 2 verse 14 in sign language. Joy, are you ready? Do everything without grumbling or arguing. Philippians 2:14. Do everything without grumbling or arguing. Philippians 2:14. The Israelites had one big problem: complaining. They were ungrateful for everything they were given. Wait. But God rescued them from slavery, gave them food to eat, water to drink, even protects them from all the bad guys. But still they grumble? Yes, they sinned against God again and again and felt that reaching the promised land was impossible. What? Now that attitude is not gonna take them anywhere, let alone the promised land. Yes, but when they realized their mistake and asked God for this forgiveness, He did as promised and took them to the promised land. So, whenever we feel it's impossible to go on, we have to look on Jesus for help instead of just complaining. Yes, even though we are not in the same situation as Israelites today, the same principle still applies.
Oh, yeah, I understood now. So, whatever situation we come across today, be it our exams or this pandemic or any other difficulties we face, instead of complaining, if we patiently believe in God, He will make everything possible for us. Yes, you got it. So, kids, no matter whatever you go through today, if you wait for the Lord and not grumble, then you will see that nothing is impossible for God. Just continually say thank you. Wow. Welcome, sis. Hey, no, I was asking them to keep on saying thank you to God. Oh, right. Okay, no worries. Well, that's all for this week, and we are so glad that you joined us for the second week series of Nothing is Impossible. Remember, instead of complaining, just say thank you to God, and then everything will be possible. Thank you for joining with us. We'll see you next time. Come on, let's wash our car. Hey, we don't allow that. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். We greet you in the name of our Lord and Savior Jesus Christ. மீண்டுமாய் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். We are very glad to bring the word of God again to you. இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுவார் என்பதை விசுவாசிக்கிறோம். Even today we believe that the Lord will speak to us through His word. உங்களுக்கு இன்னைக்கு என்ன வார்த்தை தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். The Lord knows what word we need. உங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக அந்த வார்த்தை உங்களுக்கு புறப்பட்டு வரும். The word will come to meet the need of us. இன்றைக்கு நம்ம தேவனுடைய பிரசன்னத்துல ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம். We are here in the presence of God with expectations. அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். He is in our midst. நீங்க எங்க இருந்து இந்த செய்தியை கேட்கிறீர்களோ அந்த இடத்துல எல்லாம் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. Wherever you are listening to this message, the presence of Lord is in that place. நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்துல இருக்கீங்க. You are in the presence of the Lord. நாம் ஜெபிப்போமா? Can we pray now? இயேசுவே நீர் எங்களோடு பேசுவீராக. Jesus, you speak to us. உம்முடைய வார்த்தை வல்லமையுள்ளதும் ஜீவனுள்ளதுமாய் எங்கள் மத்தியிலே புறப்பட்டு வரப்போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for your word will come with power and with life. நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். Lord, we believe in you. உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். Lord, we have faith in your word. எங்களோடு பேசுவீராக. Lord, you speak to us, Lord. எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வீராக. Do greater things in our midst, Lord. இயேசுவின் மூலம் பிதாவே. In Jesus' name we pray, Father. ஆமென். Amen. ஆமென். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனங்கள் தான் இன்றைய செய்திக்கு அடிப்படையான வசனங்கள். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்கள். பிரதர் பிரேம் முதலாவது வாசிப்பார்கள். அதற்கு பின்பாக நான் தமிழ்ல அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். The word for today's message is from Philippians chapter 4 verse number 6 and 7. Be anxious for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known to God. And the peace of God, which surpasses all understanding, will guard your hearts and minds through Christ Jesus. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த 6வது வசனம் சொல்கிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்கிறது. Verse number 6 says that you do not worry for anything. ஆங்கிலத்துல வந்து be anxious for nothing, அதாவது எதற்குமே பதறாத என்ற அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. In English Bible it says that be anxious for nothing. That means you don't need to get anxiety for any of the things that is happening. சில நேரங்களில் இந்த ஆங்ஸைட்டி அதாவது இந்த பதற்றம் கவலையும் சேர்த்து கொண்டு வந்து விடும். Sometimes the anxiety brings sorrow also and worry also into the life. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், பதறுகிறவர்கள் நிச்சயம் கவலைப்படுவாங்க, கவலைப்படுறவங்க பதறுவார்கள். Like I want to say like this, those who are anxious they will worry about something. Those who are worrying about something they will get anxious. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு, today the title is ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் அல்லது கவலைப்படாதீங்க. Do not worry about anything. Amen. ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்னு வேதம் சொல்லுகிறது. Bible says that do not worry about anything. இந்த கவலைப்படுவதனால நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற சமாதானத்தை நம்ம இழந்து போகிறோம். Because we worry for something, we lose our peace in our life. நான் சொன்னேன், நம்ம வாழ்க்கையில பதற்றம் வரும்போது
நம்ம ஒரு சமாதானத்தோட இருக்க முடியாது. I already told you, when we are anxious for something, we will lose our peace. ஆனா கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். The Lord wanted to give peace for our life. வேதம் சொல்கிறது அவர் சமாதானத்தின் தேவன். Bible says that he is God of peace. அவர் சமாதான பிரபு. He is a prince of peace. எப்பொழுதெல்லாம் நீங்க கவலைப்படுகிறீர்களோ, whenever you are worrying, அல்லது எப்பொழுதெல்லாம் பதறுகிறீர்களோ, or whenever you are anxious, அப்பொழுது உங்களிடத்தில் இருக்கிற அந்த சமாதானத்தை நீங்க இழக்கிறீர்கள். at that time you lose the peace in your heart. ஆனால் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை சமாதானத்தினால் நிரப்ப விரும்புகிறார். But today the Lord Jesus Christ want to fill you with his peace. நாம எல்லாரும் நிறைய நேரம் சொல்லுவோம், நான் கவலைப்படணும்னு நினைக்கிறதே இல்லை, நான் கவலைப்பட விரும்பவும் இல்லை, ஆனாலும் நான் கவலைப்படுகிறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. Many times people say this, I do not want to be worried about anything, but I get worried. Amen. Amen. ஹல்லேலூயா. நம்ம ஒருத்தர் கூட நம்ம பதட்டத்திலே இருக்கணும், இல்லைன்னா அப்படியே ஒரு இளைப்பாறுதல் அற்று இருக்கணும் நம்ம நினைப்பதில்லை. நம்ம எல்லாருமே சமாதானத்தை விரும்புகிறோம், நம்ம எல்லாருமே ஒரு இளைப்பாறுதலை விரும்புகிறோம். We never desire to be worrying about something or being living in restlessness. Instead, we want to have peace in our life. Amen. Hallelujah. Hallelujah. சில நேரங்களில் நம்மளை மீறி நம்ம கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். Sometimes beyond our capability we get worried. சில நேரம் நம்ம அறிந்தே கவலைப்படுகிறோம். Sometimes knowingly we get worries. வேடிக்கையாக இப்படி சொல்லுவாங்க, ஒரு நாள் ஒருத்தன் வந்து மழை பெய்யலன்னு கவலைப்பட்டாப்லையாம். People say like this, one person was worrying about there is no rain today. உடனே மழை வந்தது. Immediately the rain came. ஆனா உடனே வேற கவலை வந்தது. So immediately he got another worry. இன்னைக்கு வெயில் இல்லையேன்னு கவலை வந்தது. He started thinking and worrying that there is no sun today. உடனே ஆண்டவர் வந்து வெயிலையும் கொடுத்தார். So immediately the Lord gave the sun. இன்னைக்கு மழை இல்லையேன்னு திரும்ப கவலை வந்தது. Again he got worried that today there is no rain. ஆண்டவர் ஒரு நாள் வந்து மழையும் கொடுத்து நல்ல சன்னும் கொடுத்தாரு, ரெண்டையும் சேர்த்து கொடுத்தாரு. One day the Lord gave the rain as well as the sunlight. அப்ப அந்த மனுஷன் யோசிச்சானா, at that time the man thought, இன்னைக்கு கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லைன்றது ஒரு கவலையாயிடுச்சு. So he started worrying about there is nothing to worry, so that became the worry for him. Amen. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. Sometimes our life is like that. வேலை கிடைக்கலையேன்னு கவலைப்படுவோம். When we do not have a job, we worry for a job. வேலை கொடுத்துருவாரு, the Lord will give us the job. உடனே இன்னொரு காரியத்துக்காக கவலைப்படுவதற்கு ஏதோ ஒன்று ஆயத்தமா இருக்கும், அதை பிடித்துக்கொண்டு கவலைப்படுவோம். So there will be something waiting, so we hold on to that and start worry about that. Hallelujah. கவலைப்படுவதற்கென்று சில காரியங்கள் இருக்கதான் செய்யும். There will be certain things that will try to make us worry. ஆனா நம்ம ஒன்றுக்கு கவலைப்படக்கூடாதுன்னு விரும்புகிறார். But the Lord desires that we should not worry for anything. எதற்கும் பதறக்கூடாதுன்னு விரும்புகிறார். The Lord desires that we should not get anxious for anything. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கவலைகளை கர்த்தர் நீக்க விரும்புகிறார். Today the Lord wanted to remove all the worriness in our life. இந்த கவலைப்படுவதை அல்லது பதறுவதை மேற்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். The Lord desires that we need to overcome the anxiety and the worry in our life. Amen. Hallelujah. சிலர் வந்து எதற்கு வேண்டுமா எதுக்கெடுத்தாலும் கவலைப்படுவாங்க. There are some people, they start worry about everything and anything that happens. நியாயமான கவலைன்னு இருக்காது. This may not be the right worry. That's not a genuine reason to worry about it, but still they will worry about it. Amen. But சில காரணங்கள் வந்து நியாயமாகவே கவலைப்படுத்த கூடியதா இருக்கும். But certain things may genuinely create a worriness in our mind. ஆனா அது கூட சிலர் மேற்கொண்டு வந்து கொண்டே இருப்பார்கள். But certain people, even that they are able to overcome that. இன்னைக்கு நீங்க கவலைகளை எப்படி மேற்கொள்றீங்க? Today how are you overcoming your worriness? கவலைப்படாம உங்களால இருக்க முடிகிறதா? Are you able to live without any worry? Amen. Hallelujah. Hallelujah. பழைய காலங்கள்ல நான் சிறு பிள்ளையா வளர்ந்த காலங்கள்ல, when I was young, during those time, இந்த டெலிகிராம் தந்தின்னு ஒரு தகவல் தொடர்பு இது இருக்கும். அப்பொழுது there is a mode of communication called telegram at that time. அந்த காலத்துல வந்து வீட்டுக்கு வந்து ஒரு தந்தி வருதுனாலே, so when we say that there is a telegram coming and the postman brings the telegram to the home, கிட்டத்தட்ட ஒரு 190% வந்து அது யாரோ இறந்துட்டாங்கன்ற ஒரு தகவலை தெரிவிக்கிறதாக இருக்கும். 90% of the time that telegram brings a message that somebody died.
ஆமென். அதற்காக தான் அந்த காலத்துல உடனடியாக அந்த தகவலை தெரிவிப்பதற்கு அதை பயன்படுத்துவார்கள். So that's the mode of communication during those days, that a message can be sent immediately. சோ சில நேரங்கள்ல வீட்டுக்கு தந்தி வந்துச்சுன்னோனே அந்த போஸ்ட்மேனை தான் பிரிச்சு படிக்க சொல்லுவாங்க. So the moment a telegram comes to home, the people ask the postman to open it and read it. ஆனா அந்த போஸ்ட்மேன் வந்து அதை பிரிக்கிறதுக்கு முன்னாடி தந்தின்னு சொன்னனே வீட்ல 2-3 பேர் ஆள ஆரம்பிச்சிடுவாங்க. So the moment they see that there is a telegram has come, even before the postman opens and reads it, few people at home started crying. உள்ள என்ன இருக்குன்னு தெரியறதுக்கு முன்னாடியே even before they know what is inside the telegram, they start worrying. ஆனா அந்த தகவலை தந்தியை பிரிச்சா, but the moment you open the telegram, அதுல என்ன இருக்குன்னா your brothers arriving tomorrow, நாளைக்கு உங்க சகோதரன் உங்க வீட்டுக்கு நாளைக்கு வராருன்னு இருக்கும். So the message may say that your brother is coming to your home tomorrow. அதான் பெரிய கவலை இல்ல. That's the biggest worry. நம்ம சில நேரங்கள்ல என்னன்னு அறியாமலேயே கவலைப்பட்டு கொண்டிருக்கோம். Sometimes without knowing what it is, we worry ourselves. Amen. ஒரு சிலர் வந்து வேலைக்கு இன்டர்வியூ போவீங்க. Some of you go for the interview for a job. இந்த இன்டர்வியூட ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி எவ்வளவு கவலைப்படுவீங்க, right? Even before the result for the interview comes, how much worriness you go through. ஐயோ இந்த வேலை எனக்கு கிடைக்குமா, அது ஒரு கவலை. First worry is that will I get this job? வேலை கிடைக்கலனா என்ன பண்ணுவேன், அடுத்த கவலை. The next worry is if I do not get this job, what else I can do? Amen. அந்த ரிசல்ட் வர வரைக்கும் ஒரு 3 நாள் இல்ல ஒரு 7 நாளோ அந்த நாட்கள் எல்லாம் தூங்குறதே கிடையாது. Either 3 days or 7 days before the result comes, you are not able to sleep. தூங்காமலே அப்படியே கவலைப்பட்டுட்டே இருப்பது. Without sleeping, you start worrying about those things. ஆனா அந்த 7வது நாள் ஒரு பதில் வரும். On the 7th day you receive an answer. You are appointed for this job னு வரும். நீங்க இந்த வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்கன்னு வரும். It says that you are appointed for this job. அப்ப இந்த 7 நாள் நீங்க கவலைப்பட்டது ஒன்றதுக்கு பிரயோஜனம் இல்ல பாருங்க, நல்ல செய்தி தானே வந்திருக்கு. So whatever you went through these 7 days and the worriness you went through has no meaning, because you received the good news from the result. Amen. Hallelujah. So தேவையில்லாமலே கவலைப்பட்டுட்டு இருக்கோம். So we are getting worriness without any reason. என்னோட ஒத்துக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். கவலைகளை நாம் மேற்கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். I know you will agree with me. We have to overcome the worriness. யாராவது இன்னைக்கு கவலையோட இருக்கீங்களா? Is anyone going through worriness? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுங்க, நீ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். The Lord is looking into you and saying that do not worry about anything. Amen. சரி, இந்த கவலைகளை நம்ம எப்படி மேற்கொள்வது? How can we overcome this worry? முதலாவதாக, first, அவர் யார் என்பதை அறிவதின் மூலமாக, knowing him, அவர் யார் என்று அறிவதின் மூலமாக நாம் கவலைகளை மேற்கொள்ள முடியும். First we can overcome the worry by knowing who he is. Amen. Hallelujah. By knowing him we will be able to overcome the worry. வேதம் சொல்லுது நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத. Bible says that do not worry about anything. கவலைப்படுறதுனால ஒரு முழத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. You cannot increase a feet to your body by worrying about something. எதையும் மாற்றி அமைக்க முடியாது. You cannot change anything. Amen. Hallelujah. மத்தேயு 6வது அதிகாரம் 25வது வசனத்துல, if you go to Matthew chapter 6 verse number 25. மத்தேயு 6:25. Matthew 6 verse number 25 says, therefore I say to you, do not worry about your life, what you will eat or what you will drink, nor about your body, what you will put on. Is not life more than food and the body more than clothing? Amen. ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு உணவும் முக்கியம், உடையும் முக்கியம். For one person it is important to have food and clothing. ஆனா வேதம் சொல்கிறது நீ உனக்கு என்னத்தை உண்போ என்னத்தை உடுத்துவோன்னு அதுக்கு கூட கவலைப்படாத. அதாவது வாழ்க்கைக்கு மிக மிக அத்தியாவசியமான தேவை. These two are very essential needs for a life, but Bible says even about that you should not worry. மிக மிக முக்கியமானது தான் அது, ஆனா அதுக்கு கூட நீ கவலைப்படாத. Bible says that these are very very important things for your life, but you should not worry about that. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நிறைய நேரங்களில முக்கியம் இல்லாததுக்கு கூட நம்ம கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். So what it means is many times we get worried for unimportant things too. ஆனா ஆண்டவர் சொல்றார் உனக்கு அத்தியாவசியமான தேவைக்கு கூட நீ கவலைப்படாத. But the Lord is saying that even for your essential needs
you should not get worried. 26வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. If you look at verse number 26 in the same chapter, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். look at the birds of the air. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. For they neither sow nor reap, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, nor gather into barns. அவைகளே உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். Yet your heavenly Father feeds them. அவைகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? Are you not of more value than they? ஆமென். நீங்க பறவைகளை கவனிச்சு பாருங்கன்றாரு. He is asking us to look at the birds of the sky. ஆனா அது எந்தும் அது விதைக்கிறதுல அறுக்கிறதுல, ஆனால் அதை பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். They neither sow nor reap, but the heavenly Father feeds all the birds. நீங்க உங்க வீட்டுக்கு வெளியில வந்து பார்த்தாலே நிறைய பறவைகளை நீங்க பார்க்கலாம். If you come out of your home and if you look at, you can see many birds. அது நம்பிக்கையோடு தன்னுடைய நாளை ஆரம்பிக்கிறது. It starts this day with faith and hope. பரமபிதா என்னை பிழைப்பூட்டுவார்ன்ற நம்பிக்கையோடு ஆரம்பிக்கிறது. It has the hope that my Father will feed me. அது இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவைகளை பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். The Bible says in this verse, your heavenly Father feeds them. சங்கீதம் 106 நினைக்கிறேன், 106ல சொல்லப்பட்டிருக்கு, இந்த கடல்ல இருக்கிற திமிங்கலங்கள்லாம் கூட சங்கீதம் 104 26ல இருந்து 29ல சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 104 26ல இருந்து 29, இந்த கடல்ல இருக்கிற திமிங்கலங்கள் எல்லா உயிரினங்களும் அவர் போஷிப்பார்னு அவரை நோக்கி காத்திருக்குமா. In Psalm 104 verse number 26 onwards, it says that even the whales that live in the ocean, they are all waiting for the heavenly Father to feed them. தமிழ்ல திமிங்கலங்கள் இருக்கு, இங்கிலீஷ்ல வந்து லிவியாதான் இருக்கும். It says that the ships sail about, there is that Leviathan which you have made to play there. This all wait for you, that you may give them their food in due season. Amen. திமிங்கலம் வந்து மிகவும் ஒரு வல்லமை படைத்த ஒரு உயிரினம் அந்த கடல்ல. அதுவே கர்த்தர் தருவார், ஏற்ற வேளையில ஆகாரத்தை தருவார்னு கர்த்தரை நோக்கி காத்திருக்குமா. If you know, the whales are more powerful and ferocious animal in the ocean, but even those animals wait upon the Lord. On the due season, the Lord will feed them. அவரை தன்னை போஷிக்கிறவர் யார் என்பதை இந்த திமிங்கலம் அறிந்திருக்கிறது. The whales know that who is the one who feeds us. ஏற்ற வேளையில ஆகாரம் தருவார்னு அவைகள் எல்லாம் காத்திருக்குமா. அப்படிதானே போட்டிருக்கு. It says that they all wait for you, that you may give them their food in due season. ஏற்ற வேளையில் ஆகாயத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். Bible clearly says that on their due season they will get their food and they wait for you. அது தன்னுடைய தேவனை அறிந்திருக்கிறது. They knew their Lord. அவர் யார்? Who is he? போஷிக்கிறவர். He is the one who feeds us. எப்படி போஷிப்பார்? How he will feed us? ஏற்ற வேளையில போஷிப்பார். In due season he will feed us. அதுக்கு போஜனம் தேவையானதா இருக்கிறது. It is in need of the food. அதை என் பரமபிதா போஷிப்பார் என்பதை அறிந்திருக்கிறது. And it also knew that my Father will feed me. அதுதான் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்களுக்கு இது தேவை என்பதை நீங்கள் உங்களுடைய பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 6வது அதிகாரம் 32வது வசனத்துல இருக்கிறது. If you read Matthew chapter 6 verse number 32, it says that for after all these things the Gentiles seek, for your heavenly Father knows that you need all these things. Amen. முதலாவது நம்ம அவரை அறிய வேண்டும். அவர் நம்மளை பிழைப்பூட்டுகிற பரமபிதா. First we need to know him. He is the one who feeds us. Amen. நமக்கு தேவை இன்னதென்று அறிந்திருக்கிற பரமபிதா. He is the Father who knows what our needs are. அதுக்கு தான் பறவைகளை காண்பிச்சு சொல்றாரு, இந்த பறவை ஏதாவது விதைக்குதா அறுக்குதா அதையே நான் போஷிக்கிறேனே, அப்போ உங்களை நான் எப்படி போஷிக்காமல் இருப்பேன்? That's the reason he is showing the birds and telling us they never reap, they never sow, never reap, but their Father feeds them. Even if I am feeding them, how sure that I will feed you? Amen. Hallelujah. இன்றைக்கு நீங்க உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்க எப்படி அறிந்திருக்கிறீங்க? Today, how do you know your Lord? நம்ம அவரை அறிகிற விதத்துல அறிந்தோம் என்றால் நம்ம கவலைப்பட மாட்டோம். If you know him the way we need to know him, then we will not worry about anything. Amen. 29வது வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு 6:29. If you go to Matthew chapter 6 verse number 29, it says, and yet I say to you that even Solomon in all his glory was not arrayed like one of these.
ஆண்டவர் உடைக்காகவும் நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு the Lord is telling that you need not worry about your dress or clothing. சொல்லிட்டு அவர் ஆண்டவர் சொல்றார் காட்டு புஷ்பங்கள் எல்லாம் காமிக்கிறார் 28வது வசனத்துல இருக்கு. So he is showing all the lilies of the field in verse number 28 says. So why do you worry about clothing? Consider the lilies of the field, how they grow, they neither toil nor spin. And yet I say to you that even Solomon in all his glory was not arrayed like one of these. முதல்ல வானத்துல இருக்கிற பறவைகளை காமிக்கிறார். First he shows the birds of the sky. பூமியில முளைக்கிற புல்லையும் பூக்களையும் காமிக்கிறார். Then he is showing the grass and the plants that come up, the lilies in the field. ஆமென். காமிச்சு சொல்றாரு இதெல்லாம் எப்படி இதுக்கு இந்த ஒரு அழகு எப்படி வந்தது, இதுக்கு எப்படி இந்த மகிமை வந்தது, how this beauty came to this, how this glory came to these flowers. அப்ப இதெல்லாம் பாருங்க. Look at all these things. சொல்லிட்டு சொல்றாரு. After telling all these things, he is telling 30வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு அற்ப விசுவாசிகளே இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புழுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா. Verse number 30 says, now if God so clothes the grass of the field, which today is and tomorrow is thrown into the oven, will he not much more clothe you, O you of little faith? Amen. Hallelujah. Amen. நம்ம ஆண்டவரை சரியான விதத்துல அறிந்தோம்னா கவலைப்பட மாட்டோம். If you know our Lord in the right way, then we will not worry about anything. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் உங்களை பிழைப்பூட்டுகிற பரமபிதா? How many of you believe that he is the Father who feeds us? Amen. ஒவ்வொரு நாளும் பிழைப்பூட்டுகிறார். He will take care of us every day. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களுக்கு தேவை என்னது என்பதை அவர் அறிந்திருக்கிற பரமபிதா? How many of you know and believe this, that our Lord know what our needs are? இதை நம்ம அறிந்தோமானாலே இந்த கவலை மேற்கொள்ள முடியும். If we know this truth, then we can overcome this worriness. ஏற்ற காலத்துல எல்லாவற்றையும் சரியாக நேர்த்தியாக அவர் செய்ய வல்லவர். He is able to do everything in the due season according to his plan. நீங்க ரூத்தோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா If we go to the life of Ruth, ரூத் 3வது அதிகாரம் முதல் வசனத்துல if we go to Ruth chapter 3 verse number 1, ரூத்தோட மாமியார் நகோமி ரூத்தை குறித்து ஒரு யோசிக்கிறாங்க. So here the mother-in-law of Ruth is thinking about a thought. Her mother-in-law said to her, my daughter, shall I not seek security for you, that it may be well with you? Amen. Shall I not seek security for you? தமிழ்ல எப்படி இருக்குன்னா என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ அப்படின்னு சொல்றாங்க. யாரு? மாமியார் மருமகளுடைய சுகத்தை நான் தேடுவேன் அப்படினு சொல்றாங்க. So here the mother-in-law is telling about the daughter-in-law that I seek the security of you. இந்த ரூத்தை பற்றி நமக்கு தெரியும். We all know about Ruth. ரூத் நகோமியோட ஒரு அந்நிய தேசத்துக்கு புது தேசத்துக்கு வருவதற்கு உடன்பட்டு வந்தவங்க. Ruth agreed to come along with her mother-in-law for a new land. ரூத் 1வது அதிகாரம் 16-17 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு உன்னுடைய தேவன் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் சொல்லி அவங்க வந்தாங்க. If you look at Ruth chapter 1 verse number 16 and 17, it says, Ruth said, entreat me not to leave you or to turn back from following after you, for wherever you go I will go, and wherever you lodge I will lodge. Your people shall be my people, and your God my God. Where you die I will die. முன்ன பின்ன தெரியாத இடம், ஆனா மாமியாரோட புறப்பட்டு செல்ல ஆயத்தமா இருந்தாங்க. She was ready to go a place she never knew, but willing to go along with her mother-in-law. நகோமியோட தேவன் தான் இனிமேல் என்னுடைய தேவன். God of Naomi is my God too. நகோமியோட ஜனம் தான் என்னுடைய ஜனம். People of Naomi will be my people. அந்த நேரத்துல நகோமியோட வரும்போது நகோமி வந்து ஒரு பெரிய செல்வ சீமாட்டி கிடையாது. எல்லாவற்றையும் இழந்து போய் ஒரு ஒன்றுமே இல்லாதவங்களா இருந்தாங்க. When Ruth said this thing, Naomi was not having any riches. She was empty handed and she is having nothing in her hand. ஆனா கர்த்தரை சார்ந்து இந்த அம்மா வந்தாங்க. But Ruth came depending on the Lord. இப்ப நகோமியோட பெத்லகேமுக்கு வந்த பின்பு after she came to Bethlehem along with Naomi, இப்ப நகோமி ரூத்தை குறித்து ஒரு யோசிக்கிறாங்க. இவளுக்கு சௌக்கியத்தை நான் தேடாமல் எப்படி இருப்பது, நான் சௌக்கியத்தை தேடணும்னு யோசிக்கிறாங்க. So her mother-in-law Naomi is thinking about Ruth, that she has come along with me, I have to do something for her goodness. நீங்க இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. ரூத் போய் மாமியார்ட்ட கேட்கல, உன்னை நம்பி தானே வந்தேன், உன் கூட தானே வந்தேன்,
உனக்காக நான் வந்தேன், நீ எனக்கு எதுவுமே செய்ய மாட்டியா, நீ எதாவது செய், அப்படி எதுவுமே கேட்கல. Ruth did not go to her mother-in-law and ask Naomi that I trusted you and I came along with you, will you do something for me? She did not ask any of those questions. அவங்க கேட்கல. ஆனா நகோமியே ஒரு திட்டத்தை யோசிக்கிறாங்க, இவளுக்கு ஒரு சௌக்கியத்தை தேடணும்னு. Ruth did not ask this, but Naomi was thinking, I have to do something for the well-being of Ruth. ஒரு சாதாரண ஒரு மனுஷி இன்னொரு மனுஷிக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது, An ordinary person thinking about doing good thing for another person, உங்களை படைத்த தேவன் உங்களை குறித்து நினையாமல் இருப்பாரா? The God who created you, will he not think about you? உங்களுக்காக ஜீவனை கொடுத்து உங்களை மீட்டெடுத்தவர் உங்களை குறித்து ஒரு நினைவு இல்லாமல் இருப்பாரா? By dying on the cross who redeemed you, will he not think about you? உங்களை குறித்து அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். He had a great plan about you. உங்களுக்கு ஒரு சௌக்கியத்தை தேடுகிற தேவன் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். You have to know and understand he is the one who thinking about your well-being. சகலத்தை அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். He does everything perfectly in its due season. நீங்க இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களை நடத்தி வந்த பாதையை யோசிச்சு பாருங்களேன். You think about the path you went through and the Lord led you all way this far. சரியான வயசுல உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்திருந்திருப்பார். On the right age he might have given you a job. சரியான வயசுல ஒரு திருமணத்தை செய்து வைத்திருப்பார். On the right age you would have made the marriage happen. சரியான காலத்துல உங்களுக்கு ஒரு சுதந்திரமான ஒரு வீட்டை கொடுத்திருப்பார். On the right time he would have given you an independent home. இதுவரைக்கும் அவர் நடத்தி வந்த பாதையை பாருங்களேன். You look into this path you went through all these days. நேர்த்தியா செய்திருக்கிறாரா இல்லையா? Did he not done perfectly? சில நேரங்கள்ல நீங்க கேட்காமலேயே நிறைய செஞ்சிருக்கிறார். Many times without you asking him he has done many things. நீங்களே ஆச்சரியப்பட்டு நான் கேட்க கூட இல்ல, ஆண்டவர் எனக்கு எப்படி கொடுத்திருக்கார், நீங்களே யோசிச்சு ஆண்டவரை துதித்த நாட்கள் உண்டு. You might have thought this, how marvelously he has done these things and praise the Lord. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலமும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். This God is my God and till my end he will lead me. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that? இத நீங்க அறிஞ்சீங்கன்னா கவலை மேற்கொண்டு வந்துடலாம். If you know this truth, then you can overcome this worry. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீ நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத. That's the reason Jesus is telling him, do not worry about tomorrow. நாளைக்கு உனக்கு என்ன நடக்கணும் என்பதை நான் திட்டமிட்டிருக்கிறேன். What should happen to you is already planned by me. Amen. Amen. Hello, என்னோட இருக்கீங்களா? Are you with me? Amen. Amen. உங்களை பார்த்து பிரசங்கம் பண்ண முடியல. I could not see you and preach. ஆனா நான் விசுவாசிக்கிறேன். But I believe. என்னோடு கூட சேர்ந்து நீங்க கர்த்தரை துதியுங்கள். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த வல்லவர். But I ask you to praise the Lord. The one who led thus far will continue to lead you and praise him for that. Amen. Amen. நானும் என் மனைவி சில நேரங்கள்ல சில காரியங்களை குறித்து யோசிச்சு கவலைப்படுவது உண்டு. Myself and my wife sometimes think about certain things and worry about those things. நான் என்னுடைய மனைவியை சில நேரம் அவங்களுடைய வேலை முடிஞ்சு வரும்போது அவங்க மருத்துவமனையில போய் கூப்பிட போவது உண்டு. Sometimes I go to the hospital where she works and when she comes back from the work I go and pick her up. அப்போ சில நேரம் அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்ல நான் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது பார்ப்பேன், சில வயசானவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவோ இல்லைன்னா சில வயசானவங்க ஃப்ரெண்ட்ஸா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு அப்படி நடந்து போகிறத நான் பார்ப்பேன். I used to see some old people, whether husband and wife or among friends, they walk in the place. ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறக்கே. ரெண்டு பேருமே நடக்க கஷ்டப்படுவாங்க, ஆனால் ரெண்டு பேரும் ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு both of them have difficulty to walk but they hold on to each other and then walk. சில நேரம் ஒரு சிலர் வந்து ஒரு கையில் ஒரு காஃபி கப், இங்கே வந்து காஃபி கப் இல்லாமல் லைஃப் இருக்காது. Some people even have a coffee cup in their hand. ஒரு கையில் காஃபி கப், cannot live without coffee. காஃபி கப்பு அப்புறம் இன்னொரு கையில் அவங்கள பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் நடந்து போகிறது பார்க்கும்போது நான் சிலரும் யோசிப்பேன். When I see that when they have the coffee cup in one hand and other hand holding the other person and walking, I used to think, யோசிப்பேன், நம்ம வயசான காலத்தில் நம்ம எப்படி இருப்போம், when I am getting old how I will be. இப்போதான் இதெல்லாம் யோசிக்கிறோம். முந்தி 30sலாம் இதெல்லாம் யோசிக்கிறது யாரோ ரெண்டு பெரியவங்க நடந்து போகிறாங்க. இப்போ 50 கடந்தோம்னே நம்ம டேஸும் கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்கு. நம்மளோட திங்கிங்லாம் மாறி இருக்கு பாருங்களேன். See, when I was at 30s I never thought about these things. ரெண்டு பேர் வயசானவங்க நடக்கறாங்க. The old people are walking, but now I cross 50 I think about these things. நம்ம இந்தியாலலாம் ரொம்ப சர்வசாதாரண ரெண்டு பெருசு போகுதுடான்னு. In India we say that some two oldies are going. ஒரு நாள் நீங்களும் அந்த பெருசாக போறீங்க. Someday you also will become one of the oldie. Amen.
உங்களுக்கு பார்த்து யாரோ 2 பெருசு போதுன்னுவாங்க. So some people will look at you and say the same words. ஸோ நான் இதை யோசிச்சு பார்த்துட்டு இந்திரா வந்தோடனே காரில் ஏறணும்னு சொல்லுமா நம்ம ரிட்டைர்மெண்ட் நம்மலாம் ஏஜ் ஆன பிறகு நம்மலாம் எப்படி இருப்போம் அப்படின்னு ரொம்ப யோசிப்பேன். After seeing this, when Indra came back to the car, I used to share this with her. How we will be at the old age. ரைட், நம்மளை யார் பார்த்துக்கிடுவா, Who will take care of us? அப்படிலாம் கொஞ்சம் கவலை வர ஆரம்பிச்சிடும். Then I start to worry about the things. ஆனால் இதுக்கு கொஞ்ச நேரம் இடம் கொடுத்துட்டோம்னா நம்மளை அழுத்திடும். But if you allow this to happen, then it will oppress us. அப்புறம் நானே சொல்லுவேன் இந்திராட்ட, But I myself will say, ரொம்ப யோசிக்க வேண்டாம், இன்னைக்கு நைட் ஆர்டர் வந்துட்டாருன்னா இதெல்லாம் பற்றி வேஸ்ட் யோசிச்சு பிரைஸ் எல்லாம் போயிட போகிறோம். ஏமே, don't think about all those things. If the Lord comes tonight, then we'll be going along with Him. There is no need to worry about these things. Amen. என்னுடைய வாலிப நாட்கள்ல During my young days, நான் நிறைய காரியங்களுக்கு கவலைப்படுவது உண்டு. for many things I used to worry. பண விஷயம் ரொம்ப வறுமையான காலங்களில் வரும்போது பணத்துக்காக கவலைப்பட்டது உண்டு. When we are going through poverty, we worry about money. அன்புக்காக ஏங்கி சிலருடைய அன்புக்காக ஏங்கி கவலைப்பட்டது உண்டு. For longing for love from people, I worried about that. சில நேரங்களில் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனை நிமித்தம் கவலைப்பட்டது உண்டு. Sometimes due to the problems at the workplace, I used to worry. ஒரு முறை என்னுடைய வேலையில எனக்கு ஒரு பெரிய நெருக்கடி. One time there is a big problem in my workplace. என்னை எப்படியாவது அந்த வேலையை விட்டு நீக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. They were trying to remove me from my job. அப்போ அன்னைக்கு இரவு நான் எங்க வீட்டுல படுத்திருக்கும் போது என்ன அறியாம கண்ணுல இருந்து கண்ணீரா வந்துட்டே இருந்தது. On that night when I was sleeping in my home, I started crying without me knowing it. நாளைக்கு எப்படி நடக்கும், நாளைக்கு தான் ஒரு முக்கியமான டே ஃபேஸ் பண்ணணும், நாளைக்கு எப்படி நடக்கும், என்னெல்லாம் பேசுவாங்க, என்ன செய்ய போறாங்க அப்படின்னு ஒரு கவலை இருதயத்தை பிடித்தது நிமித்தம் கண்ணுல இருந்து கண்ணீரா வந்துட்டே இருந்து தூங்க முடியல, பரண்டு படுத்துட்டே இருந்தேன். Tomorrow is the day they are going to make some decisions. So I was worried about what are they going to do, what will happen to my life. I was worried about all these things and I could not sleep and I was crying. அப்ப என்னுடைய தகப்பனார் உயிரோட இருந்தாங்க. My father was alive at that time. ஆனா அவங்க ஒரு இந்து பின்னணியில இருந்தாங்க. He was a Hindu father. அவங்க முழுமையாக அப்போ அந்த சமயத்துல அவங்க முழுமையா ஆண்டரை ஏற்றுக்கொள்ள. ஆனால் என்னுடைய தகப்பனார் மரிப்பதற்கு முன்பாக ஆண்டரை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் அந்த சமயத்துல ஆண்டரை ஏற்றுக்கொள்ளல. At that time he did not accept Jesus as personal savior, but before the death he accepted the Lord. So அன்னைக்கு நைட் நான் தூங்காம இருக்கத பார்த்துட்டு அவங்க எந்திரிச்சு லைட்டை போட்டாங்க. On that day he saw me that I am not able to sleep and he switched on the light. எந்திரிச்சோன ஒரே ஒரு காரணம் மட்டும் ஏன்டா இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கேன்னு கேட்டாங்க. He came to me and told me, why are you worrying about this? சொல்லிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க? After saying that word, what did he say? நீ ஜெபிக்கிறல்ல இயேசு கிறிஸ்துட்ட, அந்த praying to Jesus Christ, அந்த இயேசு உனக்கு உதவி செய்ய மாட்டாரா? Will that Jesus Christ help you? Amen. அதனால இயேசு சொன்னாரு, அற்ப விசுவாசிகளே, அவங்களுக்கு இருக்கிற ஒரு விசுவாசம் கூட நமக்கு இல்ல. That's why he said, you of little faith. We do not have the faith what the unbelievers have. Amen. எங்க அப்பா சொன்னாங்க, அவர் பார்த்துக்கிடுவாரா, நீ கவலைப்படாம தூங்குடானாரு. இத்தனைக்கும் எங்க அப்பா வார சண்டே சர்ச்சுக்கு போற விசுவாசி அல்ல, நம்மள மாதிரி நிறைய பிரசங்கம் கேட்கிறவர் அல்ல, யூடியூப்ல போய் மெசேஜ் கேட்கிறவர் அல்ல, அதெல்லாம் இல்லை. ஆனா அவங்க எந்திரிச்சு சொன்னாங்க, என்ன கவலைப்பட்டுட்டே இருக்க, நீ ஜெபிக்கிற இயேசு உனக்கு உதவி செய்யற, அவர் பார்த்துக்கிடுவாரு, நாளைக்கு நீ படுனாங்க. My father was not a man who was listening to messages in YouTube or going to church or listening to various messages. What he said to me is that you are worshipping Jesus Christ and he will take care of that. You are praying to him, he will take care of the things. You just rest yourself. Amen. Amen. நம்ம ஆண்டவர் யார் என்பதை நம்ம அறிய வேண்டும். We need to know who our Lord is. எங்க அப்பாக்குள்ள அந்த விசுவாசத்தை அவர் பார்த்துக்கொள்வார். My father had that faith. He will take care of things. இன்னைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விசுவாசம் இருக்கா? Today do you have that kind of a faith? அவர் நினைப்பூட்டுவார்ன்ற விசுவாசம் இருக்கா? Do you have a faith that he will make you remember? Amen. நான் ஒரு இடத்துல வேலை செய்தேன்ல, அங்க கிறிஸ்தவ அல்லாதவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. The place where I worked, there were many non-Christians. அவங்க நிறைய நேரம் என்கிட்ட சொல்லுவாங்க. Many times they used to come and tell me. நான் எதுக்காவது கவலைப்பட்டேன்னா என்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவாங்க? When I was worrying about something, they will come and tell. சார் கவலைப்படாதீங்க சார், மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான் சார். They will say that do not worry about sir, the one who planted, he will water it. Amen. உங்களுக்கு You understand what it means? உங்க வீட்ல ஒரு மரம் வைக்கிறீங்க. If you keep a tree in your home, அந்த மரம் டெய்லி கவலைப்பட்டுட்டே இருக்குமா, இன்னைக்கு எஜமான் தண்ணி ஊத்துவானா ஊத்த மாட்டானா தெரியலையே, டூர்லாம் போறானே. Will that tree worry about that whether my house owner will come and water me? He is going around all the places
Will he take care of me? Will he water me? அதுக்கு ஒரு நம்பிக்கை, என்ன வச்சவன் தண்ணி ஊத்துவான் எனக்கு. So that tree has the faith that whoever planted me, they will water me. அந்த கிறிஸ்துவ அல்லாதவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னை உருவாக்கினவன், என்னை உயிரோடு இங்க வைத்திருக்கிறவன் எனக்கு தண்ணி ஊத்துவான், என்னை பார்த்துக்கிடுவான்னு அவங்களோட பாஷையில நான் சொல்றேன். So in their language, I'm telling the non-Christians believe the one who created me, the one who made me live in this world, will take care of me. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களை உருவாக்கினவர் உங்களை போஷிக்காமல் போவாரா? Today I wanted to ask you this question: the one who created you, will he not feed you? தம்முடைய இரத்தத்தினாலே உங்களை சொந்த பிள்ளையாய் மாற்றினவர், கழுவி சுத்திகரித்தவர், மீட்டவர் உங்களை நடத்தாமல் போயிடுவாரா? The one who shed his blood and redeemed you and cleansed you and made you as his son and daughter, will he not take care of you? அவர் நித்தமும் நடத்துவார். He will continuously lead. சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். Everything will be done perfectly by him on its due season. இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க. Today you have to make a decision. நான் கவலைப்பட மாட்டேன். I will not worry. என் பரமபிதா, my heavenly Father, என்னுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். knows my needs. ஹalleluya. Amen. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that? இரண்டாவதாக, secondly, நாம் அவருடைய வார்த்தையை நாம் அறிய வேண்டும். We need to know his word. முதலாவது அவர் யார் என்று அறிய வேண்டும். First we need to know who he is. அடுத்து அவருடைய வார்த்தையை நாம் அறிய வேண்டும். Second we need to know his word. அவருடைய வார்த்தையை நாம் அறிந்தோம் என்றால், when we know his word, நாம் கவலைப்பட மாட்டோம். we will not worry about anything. அவருடைய வார்த்தையில நமக்கு வேண்டியது எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. In his word everything is given to us. இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. There is life in this word. இந்த வார்த்தையில வழிகாட்டுதல் இருக்கிறது. There is guidance in this word. இந்த வார்த்தையில உங்களுக்கு வேண்டிய எல்லா பலன் இருக்கிறது. You have every strength you need in this word. உங்களுக்கு என்ன தேவை எல்லாமே இந்த வார்த்தையில. Whatever you need, everything is there in this word. நீங்க ஒரு டிசிஷன் மேக்கிங், ஒரு தீர்மானம் பண்ணணும், ஒரு முடிவு எடுக்க வேண்டியதுல அதுக்கு ஆலோசனை இந்த வார்த்தையில இருக்கிறது. If you have to make a decision, there is a great counsel given in this word. அவருடைய வசனத்தை நாம் கேட்கும் பொழுது, when we hear his word, அவருடைய வார்த்தையை அறியும் பொழுது, when you know his word, எதை குறித்து கவலைப்பட மாட்டோம். we will not worry about anything. Amen. Amen. ஹalleluya. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. In Bible it's recorded. லூக்கா 10வது அதிகாரம். If you go to Luke chapter 10, லூக்கா 10வது அதிகாரம். go to Luke chapter 10. Okay. 38வது வசனம் வாசிங்க. If you read verse number 38, now it happened as they went that he entered a certain. முதலாவது 40வது வசனம் வாசிங்க. Let's read verse number 40. But Martha was distracted with much serving, and she approached him and said, Lord, do you not care that my sister has left me to serve alone? Therefore tell her to help me. இங்க மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால், அவளுக்குனா அவளுடைய சகோதரிக்கு சொல்லும் என்று சொல்கிறார். Here Martha is telling to Jesus, asking Jesus to tell her sister to come and help her. 38வது வசனத்தை இப்ப வாசிக்கலாம். 38வது வசனத்துல இந்த சம்பவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Verse number 38 records this incident. Now it happened as they went that he entered a certain village, and a certain woman named Martha welcomed him into her house. Amen. ஒரு ஸ்திரீ, மார்த்தாள் என்கிற ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டார். Yes, Bible says that a woman by name Martha welcomed Jesus into her house. அங்க அவங்களுடைய சகோதரி மரியாள் இருந்தாங்க. அடுத்த வசனத்துல வாசிக்கலாம். The next verse it says, and she had a sister called Mary, who also sat at Jesus' feet and heard his word. இங்க அவளுடைய சகோதரி மரியாள் இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இயேசு வீட்டுக்குள்ள வந்தோடனே அவங்களுடைய பாதத்துல உட்கார்ந்து வசனத்தை கேட்க ஆரம்பித்தாங்க. So what did Mary did was, the moment Jesus came into her house, she sat at Jesus' feet and started to listen to his word. Amen. ஆனால் மார்த்தாளை குறித்து அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, மார்த்தாள் இயேசுவுக்காக சில வேலைகளை செய்ய, உணவு ஆயத்தம் பண்றத ஏதோ ஒரு வேலையை செய்ய போயிட்டாங்க. But Martha went and did other work to prepare food or other thing for Jesus. அப்போ அதுதான் சொல்றாங்க, நான் தனியே வேலை செய்றேன், ஆனா என் சகோதரி இப்படி உங்க பாதத்திலே உட்கார்ந்துட்டு இருக்காளே, நீங்க பேசுறதே கேட்டுட்டு இருக்காளே, அவளை எனக்கு உதவி செய்ய சொல்லக்கூடாதான்னு கேக்குறாங்க. That's the reason Martha came to Jesus and was kind of complaining to Jesus, saying that I am doing all the work by myself.
can you not ask my sister who is just listening to your word in your feet can come and help me? Amen. மிகவும் கவலைப்பட்டு வந்து சொல்றாங்க. She was very much distracted and worried and she came and telling this. இப்பதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். At that time Jesus is answering her. மார்த்தாளே மார்த்தாளே நீ अनेक காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். Martha, Martha, you are worried and troubled about many things. ஒரு காரியம் இல்ல. Not only one thing, but many things. ஆனா அவங்க சொன்னது ஒரு காரியத்தை தான் சொன்னாங்க. என் சகோதரி வந்து எனக்கு உதவி செய்யல. பட் அதுதான் அவங்க சொன்னது. Only one thing she shared to Jesus. My sister is not coming and helping me. ஆனா இயேசு சொன்னாரு இந்த ஒரு கவலை மட்டும் இல்ல. உனக்கு நிறைய கவலைகளை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டு கலங்குகிறாய். But Jesus told her not only this, you have many things you are worried about and you are troubled. Amen. சொல்லிட்டு மரியாளை குறித்து சொல்றாங்க. அடுத்த வசனத்தை சொல்றாங்க. Next verse Jesus is telling தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். But one thing is needed and Mary has chosen that good part which will not be taken away from her. Amen. மரியாள் தெரிந்தெடுத்துக்கொண்ட ஒரு காரியம் என்னவென்றால் அவருடைய பாதத்தில் அமர்ந்து வசனத்தை கேட்பது. What Mary decided is she wanted to sit at the feet of Jesus and listen to his word. எது தேவை என்பதை மரியாள் சரியாக தீர்மானித்தாங்க. Mary made a right decision what is needed for her. Amen. Hallelujah. மார்த்தாளே மார்த்தாளே நீ अनेक காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. இது நீ இவ்வளவு காரியத்தை கவலைப்படுறீ இது உனக்கு தேவையில்லை. உனக்கு தேவை என்னன்னா என் பாதத்துல அமர்ந்து என்னுடைய வசனத்தை கேட்பது. Jesus was telling me, Martha, 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 you are worried about many things and you are troubled, but this is not needed. Only one thing is needed, that is to come to my feet and listen to my word. ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாங்க, மார்த்தாளும் மரியாளும். Mary and Martha were living in the same home. இயேசுவும் அந்த வீட்டுக்குள்ள தான் இருந்தாங்க. Jesus is also in the same home. கொஞ்சம் தூரம் தான் வித்தியாசம் இருந்திருக்கும். There may be a small distance between them. ஒருவேளை ஒரு ஹால்ல உட்கார்ந்திருப்பார் ஏசாமி, மரியாள் அங்க உட்கார்ந்திருக்காங்க. இந்த அம்மா ஒருவேளை சமையல் அறைனா கொஞ்சம் அந்த ஹாலுக்கும் கிச்சனுக்கும் கொஞ்சம் தூரம் தான் இருந்திருக்கும். Probably Jesus and Mary were sitting in the hall and Martha may be doing things in the kitchen, which is very close by. மரியாள் இயேசுவுக்கு நெருக்கமாக அமர்ந்து அவருடைய வசனத்தை கேட்கறாங்க. மார்த்தாள் கொஞ்சம் தள்ளி இயேசுவுக்காக மற்ற காரியங்களை செய்றாங்க. Mary was very close to Jesus and listening his word, but Martha was little bit away and doing things for the Lord. ஆனா இயேசு எதை தீர்மானித்தார்னா இதுதான் தேவை. என் பாதத்துல அமர்ந்து என் வசனத்தை கேட்பதும் உனக்கு இப்ப தேவையானதா இருக்கிறது. But what Jesus told is what is necessary and required and needed is to sit on my feet and listen to my word. ஹல்லேலூயா. ஒருவேளை மார்த்தாள் சொல்லலாம் உங்களுக்காக தான ஃபுட் செய்றான்டரே, உங்களுக்காக தான நான் ஏதோ பண்றேன்னு சொல்லலாம். Martha may be saying this, Lord, only for you I am doing all these things. ஆனா இயேசு என்ன சொன்னாரு, எனக்காக செய்வதை காட்டிலும் என்னுடைய பாதத்தில் அமர்ந்து என் வசனத்தை கேட்பதுதான் உன்னை கவலைப்படாமல் இருக்க செய்யும். But what Jesus told her is, instead of doing something for me, I want you to come to my feet and listen to my word. That only can remove the worriness from you. வேதம் சொல்கிறது அவருடைய வசனங்கள் ஜீவனுடையதா இருக்கிறது. Bible says that his words are living word. பேதுரு சொன்னாரு, யாரிடத்தில் போவோம் இடத்தில் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டே. Peter said that, to whom else will go, Lord? You have living word with you. Amen. Amen. Hallelujah. Hallelujah. கொஞ்சம் தான் தூரம், ஆனா அதுவே ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கினது. அந்த மரியாள் இருந்த இடத்துக்கும் மார்த்தாள் இருந்த இடத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தான், ஆனா அது ஒரு பெரிய கவலையை கொண்டு வந்து. ஏனென்றால் இயேசுவுக்கு தூரமா இருந்தார்கள். The distance between Mary and Martha may be very small, but that brought a great difference in the thinking. Mary was very close to Jesus and listening to his word. இன்னைக்கு எது உங்களுக்கு தேவை என்பதை நீங்க அறிந்தீங்கன்னா கவலை மேற்கொள்ளலாம். If you know what you really needed for you, then you can overcome the worry. இது எனக்கு தேவையா? Is this really required for me? எது எனக்கு தேவை? What is needed for me? இயேசுவின் பாதத்தில் அமர்வதா? Is it necessary for me to sit at the feet of Jesus? அல்லது கொஞ்சம் தொலைவுல மற்ற காரியங்களை செய்து வருத்தம் அடைவதா? Or going little bit away and doing many things and get worried and troubled? நமக்கு எது தேவை என்பதை அறிந்தா கவலைகளை மேற்கொள்ளலாம். If you know what is needed for us, then we can overcome the worriness. அதனால தான் இயேசு சொன்னாரு, நீ अनेक காரியங்களை குறித்து கவலைப்பட்டு இதெல்லாம் உனக்கு தேவையில்லாததுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். தேவையில்லாத கவலை. That's why Jesus was telling Martha, you are worrying about many things and getting troubled. All these things are not necessary. Amen. நம்ம கூட நிறைய நேரம் தேவையில்லாததுக்கு கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். Even we get worried about many things which are unnecessary in our life. தேவையில்லாததுக்கு கலங்குகிறோம். For unnecessary things we get troubled. Amen. Amen. Hallelujah. Hallelujah.
Amen. Amen. நான் நிறைய நேரம் சொல்வது உண்டு. Many times I used to share this. இப்போ நம்ம ஒரு விமானத்துல ஏறுறோம்னு வைங்களேன். If you get into an airplane, சரி இல்லைன்னா ஒரு பஸ்ல ஏறுறீங்க. or if you go to a bus, எத்தனை பேருக்கு உங்களுக்கு அந்த டிரைவரை பற்றி நல்லா தெரியும்? how many of you know about that driver or the pilot? ரைட்? தெரியுமா? We do not know, right? தெரியாது, ரைட்? அவர் யாரு, எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் தெரியாது. Who is he? How many years experience he has? We do not know any of those information. நீங்க எப்படி போறீங்க, பிரயாணம் பண்றீங்க? How you are able to travel in that? நிம்மதியா தூங்குறீங்க, ரைட்? You are sleeping comfortably, right? நீங்க மட்டும் அந்த டிராவல்ல இந்த பைலட்டுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்? If you start thinking in that travel, how many years of experience this pilot is having? இல்லன்னா இந்த பஸ் ஓட்டுற அந்த டிரைவர் கரெக்டா பிரேக் அமுக்குவாரா? Or if you are traveling in the bus, if he is able to apply the brake at the right time, if you start thinking about all these things, ஒரு சிலர் அப்படி இருக்கறவங்க இருக்காங்க. there are people who think like that too. ஹalleluya. நைட் எல்லாம் தூங்கவே மாட்டாங்க. They cannot sleep throughout the night. தேவையில்லாததுக்கு கவலை. It's unnecessary things they worry. Amen. Amen. என்னுடைய நண்பன் யூசுவலா சொல்லுவது உண்டு. My friend usually say this. அந்த கார்லாம் ஓட்டும்போது பஸ் ஓட்டும்போது கார் ஓட்டும்போது பிரேக்ல வந்து ஒரு நட்டு தான், அந்த ஒரு நட்டு கலந்துட்டா எல்லாம் முடிஞ்சிச்சு. There's only one nut in the car for the brake. If that gets loosened, that's it, done. Amen. இப்போ நான் கேக்குறேன், அந்த பஸ்ல போகும்போது இந்த நட்டு ஒழுங்கா இன்னைக்கு வேலை செய்யுமா? If you are traveling in the bus, if you start thinking about this all nut the will work properly, all the bolts and nuts, if you think about those things, your journey will be miserable. Amen. Amen. I am not worrying about you. I am worrying about the person who is traveling along with you. உங்களை பற்றி கூட எனக்கு கவலை இல்லை. உங்க கூட பிரயாணம் பண்றாங்க பாருங்க, அவங்கள ஒரு வழியாக்கிடுவீங்க. So the person who is traveling along with you, they will be made into something. Amen. பஸ் எப்போ போகும்? When this bus will go, டிரைவர் கரெக்டா பிரேக் பிடிப்பாரா? the driver will apply the brake appropriate கொஞ்சம் time. சைடுல ஏத்திட்டாருன்னா என்ன பண்றது? If it goes on the sideways, what will happen? நீங்க இத போய் அந்த டிரைவர்ட்ட கேட்டு பாருங்க. If you go and ask this to the driver, அதெல்லாம் உங்களை இறக்கி விட்டுரு. first he will make you to get down. ஏமா நானே உயிரை கையில பிடிச்சி ஓட்டிட்டு இருக்கேன், நீ வேற வந்து கேட்க போய் உட்காருமா அப்படினா He will say that go and sit, I myself is driving this. அந்த டிரைவர் என்ன சொல்வாரு? What the driver will say? அது ஏன் பிரச்சனை, that is my problem, நான் ஏன் கவலை, that's my worry. நீ கவலைப்படாத, You don't need to worry நீ about போய் this. உட்கார்ந்து தூங்கிட்டு வா. You go and sit and sleep. Amen. Amen. இயேசு மார்த்தாட்ட சொன்னார், மரியாதை வந்து காலிட்டு உட்காரு. That's why Jesus said to நம்மளெல்லாம் இயேசு அப்படி சொல்றது இல்ல, மார்த்தால அப்படி சொல்லி இருக்கலாம். if Jesus would have told Martha, don't worry about those things, you come and sit in my feet. இன்டைரக்டா சொல்லி தேவையில்லாத கவலைப்பட்டிருக்க, வந்து என் பாத்துல உட்கார்ந்து என் வசனத்தை கேட்டினாலே கவலையை நீ மேற்கொள்ளலாம். But Jesus indirectly told Martha, you are worrying about too many things. These are not needed. You come to my feet and listen to my word and you will not have any worry. உங்களுக்கு எது தேவைன்னு எனக்கு தெரியுதா? Do you know what is needed for you? Amen. Amen. Hallelujah. Hallelujah. தேவையில்லாததை போட்டு கவலையை சுமந்துட்டு இருக்காதீங்க. You do not worry about unnecessary things and share the burden. Amen. Amen. Hallelujah. Hallelujah. ஒரு சிலர் பார்த்திருக்கீங்களா? You have noticed few people. கார்ல நீங்க டிரைவ் பண்ணிட்டு இருப்பீங்க. You are driving the car. பின்னாடி உட்கார்ந்துட்டு அவங்கள டிரைவ் பண்ணுவாங்க. They will be sitting at the back and they will be driving you. பஸ் வருது, லாரி வருது, ஆட்டோ வருது பாருங்க. They will say that there's a bus coming, there's a lorry coming, there's an auto coming. எல்லாம் தெரியாமலே அவர் உட்கார்ந்து ஓட்டுறாரு. Without knowing all these things, can he drive? எல்லாம் தெரிஞ்சுதான் அவர் ஓட்டுறாரு. Knowing all these things, only the person is driving. கொஞ்ச நேரத்துல அந்த டிரைவர் என்ன சொல்வாருன்னா, after some time what the driver will say, பேசாம தூங்கிட்டு வரியா நீ, கண்ணு மூடிட்டு தூங்கிட்டு வா நீ, can you close your eye and sleep and come? Right. தேவையில்லாத கவலைப்படுறது. We are worrying about things which are not necessary. இது எப்படி ஆகும்? How is it happen? அது எப்படி ஆகும்? How is that going to happen? Amen. Amen. Hallelujah. Hallelujah. இங்க அமெரிக்கால எல்லாம் in America இந்த 65 வயசு ரிட்டையர்மென்ட் ஏஜ் வச்சிருக்காங்க. 65 years is the retirement age. 65 வயசுக்கு மேல after 65 years இன்னைக்கு நம்ம போடுற பணம் அது திரும்ப வரும். whatever money we are paying for the social security, that will come back. கவர்மெண்ட் எவ்வளவு தருமா என்னன்னு தெரியாது, நமக்கு தெரியாது, முதல்ல அது இருக்குமானும் தெரியாது. We do not know how much the government will give, whether we'll have some money left over. நிறைய பேர் இங்க இருக்கிற பழக்கம் என்னன்னா 65க்கு அப்புறம் எப்படி இருக்கும், இந்த ரிட்டையர்மென்ட் குறித்தே கவலைப்படுவாங்க. Many people start worrying about their retirement. எப்படி இருக்கும், how is it going to be, ரைட், அந்த பணம் வருமா, will that money will come, ரைட். ஆண்டவர் பார்த்தாரு என்ன சொல்லுவாரு? if the Lord looks unto you, what he will say? முதல்ல உனக்கு தெரியுமா 65 வயசு வரைக்கும் நீ இருப்பேன்னு தெரியுமா? Do you know first that you will live up to 65? You are thinking about your retirement money, right?
நீ உன்னுடைய ஓய்வு கால பணத்தை குறித்து யோசிக்கிற. You are thinking about a retirement money. Right? Amen. சில நேரம் நானும் இந்திரா அப்படிதான் பேசணும். நிறைய நேரம் கவலைப்பட்டேன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு நைட் ஆண்டர் வந்துட்டாருன்னா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நம்ம எதுக்கு தேவையில்லாம கவலைப்படணும். Sometimes when we think about these things and talk about, we remember this fact. If the Lord comes tonight, கர்த்தருடைய பாதத்தில் அமர்வது தான் நமக்கு தேவையானது. Sitting at the feet of Jesus Christ is the only thing we need. கர்த்தரை நேசிப்பது நமக்கு தேவையானது. Loving Jesus is what we need. கர்த்தரை சேவிப்பது நமக்கு தேவையானது. Serving Lord is what we need. கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது நமக்கு தேவையானது. Listening to God's word is what is necessary. கர்த்தருடைய வழிகளை அறிவது நமக்கு தேவையானது. To know the path and the leading of the Lord is known. கர்த்தருடைய ஊழியத்துல பங்கெடுப்பது நமக்கு தேவையானது. To participate in the ministry of the Lord is needed for us. நான் நினைக்கிறேன் இந்த இரண்டாவது தலைப்பு வந்து knowing his word காட்டிலும் எது தேவை என்பதை அறியுங்க அது சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது சூட்டபிளா இருக்கும். What I wanted to say here is that instead of saying to know his word, we have to say that what is needed. Know what is needed for you. Hallelujah. Hallelujah. இங்க இன்னொரு சென்னையில இந்த பழக்கம் இருக்கு, எல்லா ஊர்லயும் இருக்கு. There's another practice here. Even in Chennai you have this. ஒரு உப்பு வாங்கலாம்னு கடைக்கு போவீங்க. You want to you go to the shop to buy salt. Correct. ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனீங்கன்னா வரும்போது ஒரு பேக் ஃபுல்லா வருவீங்க. When you go to a department store to buy salt, but when you come with a full bag. நாங்க இங்க காஸ்கோன்னு ஒரு கடை இருக்கும். Here we have a store called Costco. அந்த கடைக்கு போவோம். We go to that store. போகும்போது என்ன நினைச்சிட்டு போவோம்? We go inside thinking of buying what? போய் சுகர் மட்டும் எடுத்துட்டு வரணும், சக்கரை மட்டும் எடுத்துட்டு வரணும்னு போவோம். We have a plan that we will go there and buy sugar and come back. ஆனா அந்த வாசலுக்குள்ள நுழையும் போது the moment you enter into the door, எல்லா சேல்ல இருக்கதா முதல்ல அங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லயே உங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி கவர்ச்சியா ஒரு 10-15 ஐட்டம், முக்கியமான 10-15 ஐட்டம் அவங்களுக்கு தெரியும். இதுல ஒண்ணுல எப்படி மாட்டும் இது. They will keep you at least 10 items which is on sale and which is kind of tempting you to buy at least one out of the 10. Actually இந்த sugar சக்கரை வாங்குறது வந்து இன்னும் நிறைய உள்ள போய் எடுக்கணும். அது வாசல்ல வைக்க மாட்டான். The essential item what you want to buy, that won't be on the door. You have to go very deep, at least 10 aisle, and then you have to get that. So போற வழியிலேயே வண்டில நாலு தூக்கி போட்டு ஒன்னு இத தூக்கி அத தூக்கி போட்டு இப்படியே போட்டுட்டே போய் on the way you go to sugar, you will be at least have 4 or 5 items filled in your cart. ஏம்லாம் வண்டி ஃபுல்லா நிரப்பிடா. நாலாவது 2-3 ஐட்டம் வண்டியில ஃபுல்லா தான் வரும். Because he is a rich man. Amen. Okay, anyway. கடைசில பில்லிங் கவுண்டருக்கு வரும்போது So when you come to the billing counter, after you do all those things and taking the essential item you need, credit cardல நிறைய ஏறும். So your credit card will get increased. தேவையானது ஒன்றுதான். Whatever is needed is just one item. ஆனா இப்ப வண்டி ஃபுல்லா தேவையில்லாதது நிறைய ஏறிச்சு. But whatever is not necessary, we already took all of them and put it in the shop. எது தேவை என்பதை நம்ம அறிந்தோம்னா, if you know what is really needed for you, தேவையில்லாத கடன் ஏறாது. then unnecessary debt will not increase. தேவையில்லாத கவலை ஏறாது. Unnecessary worry will not increase. எது தேவையோ அதை விட்டுட்டு தேவையில்லாத நிறைய நம்மளே நம்ம இது மேல லோட் பண்ணிக்கிறோம். Whatever is needed, we leave that and we load ourselves with so many unnecessary things, and that becomes a burden for us. கடைசியா ஒரு பாயிண்ட், the last point we are going to talk about is உங்களுடைய இலக்கு என்ன என்பதை நீங்க அறிய வேண்டும். knowing the destiny. You have to know what your destination is. Amen. First one, knowing him. Second one, know your need. Okay, or knowing what you need. Amen. The third one, knowing your destination. Amen. உங்களுடைய இலக்கு என்ன என்பதை அறிஞ்சீங்கன்னா கவலைப்பட மாட்டீங்க. If you know what is your destination, then you will not worry. Amen. பாஸ்டர் ஆனந்த் வந்து மறையறதுக்கு முன்னாடி கூடார வாழ்க்கைன்னு ஒரு செய்தியை Zoom மூலமா வச்ச மீட்டிங்ல வச்சு நிறைய பேருக்கு ஆடியோ அனுப்பியிருந்தாங்க, எனக்கும் அனுப்பியிருந்தாங்க. So pastor, நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கூடார வாழ்க்கைன்னு. Pastor Anand sent a message saying that the life in the tabernacle. Yeah. Camping life. Camping life. ஒரு கூடாரம் எப்படி camp tent. It's a tent. Life in a tent. Life in a tent. Message that he took in the கூடார வாழ்க்கை. இங்க வாழ்ற வாழ்க்கை கூடார வாழ்க்கை. நம்முடைய டெஸ்டினி, நம்முடைய இலக்கு இங்க இல்ல, மேல இருக்கு. Whatever we do, it's only a tent life here in this earth. Our destination is not here. Our destination is above. இத நம்ம தெரிஞ்சோம்னா கவலை மேற்கொள்ளலாம். If you know this truth, then we can overcome the worriness. சிலர்லாம் கவலைப்படுவாங்க, பாத்திருக்கீங்களா? Some of the people worry about certain things. எப்படி கவலைப்படுவாங்க? காலங்காலமா இந்த பூமியில தான் வாழ போற மாதிரி. They will think as if they are going to live eternity here in this earth.
Amen. அப்படி இந்த பூமிக்குரிய காரியத்தையே நம்ம யோசிச்சிட்டே இருந்தோம்னா we'll be thinking about the same thing about this earth. நம்ம வந்து கவலைகளை மேற்கொள்ள முடியாது. Then we cannot overcome the worriness. Amen. நிறைய இந்த கிறிஸ்தவர் அல்லாதவங்க நிறைய நேரம் சொல்லுவாங்க, Many non-Christians share this many times. இதுவும் கடந்து போகும். This also will pass through. Amen. Amen. இதுவும் போய்டும். This இதுவும் will கடந்து go away. போகும். This will go away. Hallelujah. அவங்க எப்படி கவலை மேற்கொள்றாங்க பாருங்களேன். Look at that, how they overcome their worry. ஒரு கவலைப்படுகிற காரியம் வருது. When you see something comes that make you ஆனா அவங்க worry, சொல்றாங்க, இது this is not my destiny, this is not permanent for me, this will pass away. Amen. Amen. Hallelujah. நம்முடைய இலக்கு என்னன்னு தெரிந்தால் நம்ம என்ன செய்யலாம்? கவலைகளை மேற்கொள்ளலாம். If you know what's our destination, then we can overcome our worry. மார்க் 4வது அதிகாரம் 35வது வசனத்தையும் மத்தேயு 14:22 ரெண்டு வசனத்தையும் வாசிக்கலாம். Mark 4:35. மார்க் 4:35. Mark 4:35 says, on the same day when evening had come, he said to them, let us cross over to the other side. Amen. Let us cross over to the other side. அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். யாரு? இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், படகுல ஏறுங்க, நம்ம அக்கரைக்கு போலாம்ன்றார். Here Jesus is telling his disciples, get into the boat, let's go to the other side. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். Let's read the next verse. Verse number 36 says, now when they had left the multitude, they took him along in the boat as he was, and other little boats were also with him. அதாவது இயேசு சீஷர்களை அக்கரைக்கு போவோம் வாருங்க சொன்னபோது இயேசுவையும் அந்த படகுல ஏத்திக்கிட்டு போறாங்க. When Jesus was telling the disciples, let's cross over to the other side, what the disciples did is they took Jesus also into the boat and they were going in the boat. இயேசு உங்களுக்கு வைத்த இலக்கு என்ன? டெஸ்டினி என்ன? அக்கரைக்கு போவோம். What is the destination? Jesus told the disciples, we have to cross over to the other side. இந்த டெஸ்டினி இயேசுவால் ஏற்படுத்தப்பட்ட டெஸ்டினி, இயேசுவால ஏற்படுத்தப்பட்ட ஒரு இலக்கு. This is the destination that is defined by Jesus for them. சீஷர்கள் சூஸ் பண்ணல. The disciples did not choose this. இயேசு தெரிந்தெடுத்தார். Jesus is the one who chose this. அந்த டெஸ்டினி அவர்தான் தெரிந்தெடுத்தார், அக்கரைக்கு போவோம்னு. The destination was chosen by Jesus and he told them, let's cross over to the other side. மத்தேயு 14:22 பாருங்க. மத்தேயு 14:22. If you go to Matthew chapter 14 verse number 22 says, immediately Jesus made his disciples get into the boat and go before him to the other side while he sent the multitudes away. இப்போ இயேசு, இது இன்னொரு சம்பவம். இயேசு சீஷர்களை சொல்றாரு, நீங்க எல்லாரும் போட்ல ஏறி அடுத்த கரைக்கு போங்க. இப்போ வந்து இயேசு கூட போகல, ஆனா இயேசு சொல்றாரு எல்லாரும் அடுத்த கரைக்கு நீங்க போங்கன்றாரு. This is another incident. In this place Jesus is telling his disciples, get into a boat and go to the other side. So Here Jesus was not with them. இயேசு தான் இந்த ரெண்டு இடத்துல இலக்கை ஏற்படுத்துகிறார். Jesus is the one who defines the destination and asks the disciples to go to the destination. 24வது வசனம் பாருங்க. இதுல 24 பாருங்க. If you look at verse number 24, it says, but the boat was now in the middle of the sea, tossed by the waves, for the wind was contrary. Amen. Hallelujah. அவங்க பிரயாணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. நடுக்கடல்ல போகும்போது எதிர்காற்றாயிச்சு. இப்ப படகை செலுத்துவதுல கஷ்டப்படுறாங்க. They started the journey and when they are crossing the sea, at the middle of the sea there was heavy wind and they become problem. அவங்களுடைய பிரயாணம் சுமூகமானதா இல்ல. Their journey was not smooth. இலக்கு இயேசுவால் தான் நிர்ணயிக்கப்பட்டது. இயேசு தான் போக சொன்னார். The destination was defined by Jesus and Jesus is the one asked them to go there. இப்போ மார்க் 4வது அதிகாரம் 37 வாசிங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வாசிச்சதுல பாருங்க. If you go to Mark chapter 4 verse number 37, Bible says, and a great wind storm arose and the waves beat into the boat so that it was already filling. Amen. Hallelujah. இப்ப இவங்களும் இந்த பிரயாணத்தில ஒரு சுழல் காற்று வந்து சந்தித்து படகை அலக்கழிக்கிறது. Even in this incident we see that when they are going towards the other side there was a wave and the storm hit the boat and they are having challenges. நேரம் இல்லாததனால வேகமா சொல்ற ரெண்டு சம்பவத்திலுமே சீஷர்கள் பயந்தாங்க. In both situations the disciples were having fear. இயேசு படகுல கூட இருந்தார். அப்போ கூட அவங்க வந்து பயத்துல அலறி இயேசுவை போய் எழுப்புறாங்க. நாங்க சாகிறது உமக்கு கவலை இல்லையா? நாங்க செத்து கொண்டிருக்கிறோம், இப்படி கவலை இல்லாம தூங்குறீரேன்னு சொன்னாங்க. See, here Jesus was with them, but the disciples had so much fear, and they were awaking Jesus Christ and saying that
do not you care that we are perishing? நம்மளும் ஒரு வாழ்க்கை பிரயாணத்துல போய் கொண்டிருக்கிறோம். We are also in a life journey. நமக்கு ஒரு நித்திய ராஜ்யம் இலக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. The eternal life and heaven is the destination set for us. அந்த இலக்கை ஏற்படுத்தினவர் இயேசு கிறிஸ்து. Jesus Christ is the one who made that as our destination. நம்ம இந்த பூமிக்காக வாழல. We are not living for this earth. அந்த நித்தியத்துக்காக வாழ்றோம். We are living for the eternity. அக்கறைக்கு போவோம்னு இயேசு சொன்னார். Jesus told them we have to cross over to the other side. இன்னொரு இடத்துல சொன்னார் அக்கறைக்கு போங்கன்னாரு. In other place he said that go to the other side. நம்மளுடைய நித்தியம் அக்கறையில இருக்கு. Our eternity is on the other side. இது போகும்போது சில நேரம் படகு சுழல்ல மாற்றும் எதிர்காற்றுல சிக்கும். On the way when we go towards our destination sometimes you have storms and you have to face these challenges. ரெண்டு இடத்துலயும் பாத்தீங்கன்னா இயேசு வந்தார். ஒரு இடத்துல இயேசு இருந்தார், இன்னொரு இடத்துல இயேசு கடலின் மீது நடந்து வந்தார். மத்தேயு 14ல இருக்கு. In one place Jesus was with them in the boat. In Matthew chapter 14 Jesus came and walked on the water towards the boat. உடனே பார்த்தோனே பேய் நினைச்சு பயந்தாங்க. The moment they saw Jesus walking on the water they thought it is ghost. உடனே இயேசு சொன்னார் திடன் கொள்ளுங்கள் நான் தான் சொன்னார். So he said that be of good cheer, it is I, do not be afraid. நான் தான் பயப்படாதீங்கன்னார். It is I, do not be afraid. Amen. Amen. Hallelujah. பாருங்க இயேசு அவங்களோட பிரயாணத்தை ஆரம்பிச்சாரு, அவங்களுக்கு ஒரு இலக்கை வச்சாரு, உதவி செய்யறதுக்கு இறங்கி வந்துட்டார். Jesus started their journey and he had a destination defined for them and he was coming towards them to help in that journey. Hallelujah. Hallelujah. Amen. Amen. நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்துல in our life journey நம்மளை கவலைப்படுத்தும்படியான சில எதிர்காற்றுகள் வரலாம். There may be windstorms will come that will make us to go through worriness. ஆனா இயேசு கடந்து வருவார். But Jesus will come towards us. இயேசு சொல்வாரு இந்த நடுக்கடல்ல நீ சாவதற்கு நான் உன்னை அழைக்கல, நீ அக்கறைக்கு போய் சேரணும்னு தான் உன்னை அழைத்திருக்கிறேன். Jesus will come and tell us I did not call you to perish in this middle of the sea. I called you to cross over to the other side. இன்னொரு சம்பவத்துல பாத்தீங்கன்னா இயேசு எழுந்து காற்றை அதட்டி இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். In the other incident Jesus will get up and he will rebuke the wind and said peace be still. He calmed the sea. Amen. Hallelujah. ரெண்டு இடத்துல இயேசு உதவி செய்தார். In both the places Jesus helped them. நம்முடைய டெஸ்டினி நடுக்கடல்ல அமிழ்ந்து போவதல்ல, நமக்கு அக்கறைக்கு போவதா நம்மளுடைய இலக்காக வைத்திருக்கிறார். Our destiny is not to die and sink in the middle of the ocean. Our destination is to reach on the other side to the heaven. இஸ்ரேல் ஜனங்க செங்கடல் கரையில இருந்தபோது செங்கடல் முன்னாடி நிக்கும்போது பார்வோனை பார்த்தோன்னா பயந்து அலறுனாங்க. When the Israelites are coming towards the Red Sea and they were standing before the Red Sea, they saw the Pharaoh and they are having great fear and they are crying out. அவங்க மோசேட்ட என்ன தெரியுமா சொல்லி கத்துனாங்க, முறுமுறுத்தாங்க. So they were murmuring and telling Moses this. எகிப்தில பிரேத குழிகள் இல்லை என்றா இந்த வனாந்தரத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர்னு கேட்டாங்க. Why did you bring us here since there is no graveyard in Egypt? You brought us here to die here. ஆனா அவங்களுடைய இலக்கு என்ன என்பதை மறந்து போனாங்க. They forgot what their destination is. அவங்களுடைய இலக்கு கர்த்தர் அவங்களுக்கு வைத்திருக்கிற இலக்கு ஒரு வாக்கு பண்ணப்பட்ட தேசம், அங்க போறதா கர்த்தருடைய சித்தம். The will of God and the destination God defined for the Israelites is to go to the promised land. அவங்க அதை மறந்து போய் இந்த வனாந்தரத்துல செத்துருவோம்னு நினைச்சோன்னே பயந்து அலறுனாங்க. They forgot their destination and they were thinking that they will die, and because of that, because they forgot their destination, they went through the fear. உங்களுடைய இலக்கு என்னன்னு அறிந்தா கவலை நீங்க மேற்கொள்ளலாம். If you know what your destination is, then you can overcome the fear. Amen. And you overcome the worriness. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை தேடுங்கள். Bible says there, do not seek for this earth but seek for the heavenly place. நித்தியத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called for eternity. இந்த பூமிக்காக அல்ல. Not for this earth. Amen. Amen. நம்ம எல்லாரும் ஒரு நாள் நித்தியத்துக்கு போகணும். All of us needs to go to the eternity. இந்த பிரயாணத்துல காற்று வரும். In this journey you will have wind. எதிர்காற்றா இருக்கும். You will have the opposite. சில நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு போக வேண்டியது இருக்கும். Sometimes you have to go through so much difficulty. ஆனா விசுவாசிங்க. But believe. அழைத்தவர் உண்மையுள்ளவர். The one who called is faithful. பிரயாணத்தை துவக்கினவர். The one who started the journey. முழுவதும் கூட வருவார். He will come throughout the journey with you. ஏசாயா 58:11 நல்ல வசனம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய்.
The Isaiah 58:11 says, "The Lord will guide you continually and satisfy your soul in drought and strengthen your bones. You shall be like a watered garden and like a spring of water whose waters do not fail." எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of நித்தமா you நடத்துவார். believe? He will continually guide you. முடிவு பரியந்தம் நடத்துவார். Till the end he will guide you. ஏமன், உங்களுடைய இலக்கு, உங்களுடைய டெஸ்டினி இன்மைக்குரியதல்ல, அது நித்தியத்துக்குரியது. Your destiny does not belong to this earth, but it belongs to the heaven. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு நைட்டு ஏசாமி வந்தாரு, இன்னைக்கு டேல ஏசாமி வந்தாரு, நைட்டோ டேவோ எப்போ இன்னைக்கு ஏசாமி வந்துட்டாருன்னா நீங்க எவ்வளவு கவலைப்பட்டதுல வேஸ்ட் இல்ல. Always remember this, whether it's day or night, if Jesus comes today, whatever worry you did, there's no use on that. ஏமன், அவர் நித்தமும் நடத்துவார். He will continually lead you. ஜெபம் பண்ணலாமா? Can we pray now? அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். We need to know who he is. உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து We கொள்ளுங்கள். need to know what we really need. உங்களுடைய இலக்கு என்ன என்பதை அறிந்து We கொள்ளுங்கள். need to know what is our destination. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். He said, let's go and cross over to the other side. உங்களுடைய பிரயாணத்தை துவக்கினவர் அவர்தான். He is the one who started your journey. நீங்க அக்கறைக்கு சேரும் வரைக்கும் Until you reach the other side, உங்களை கைவிட மாட்டார். he will not leave you or forsake உங்களை you. விட்டு விலக மாட்டார். He will not leave you from you. நித்தமும் நடத்துவார். He will continually lead you. உங்கள் மேல் கண்ணை வைத்து நடத்துவார். He will keep his eye upon you and lead you. உங்களுக்கு என்ன தேவை என்பதை அந்தந்த காலத்துக்கு தருவார். Whatever you need, he will give you in the due season. அந்த பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வசனம் சொல்லுகிற ஒன்றுக்கும் கவலைப்படாமல். Philippians 4:6 and 7 says that do not be anxious about anything. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். You let Jesus know with thanksgiving and praises all your supplications. ஆமென். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்துல தெரியப்படுத்துங்கள். You have to share everything in thanksgiving and எதெல்லாம் praises. உங்களை இன்னைக்கு உங்களை கவலைப்படுத்துதோ அதை இயேசுவிடத்துல கொண்டு வாங்க. Whatever is making you worry or bothering you, bring everything to Jesus Christ. ஜெபத்துல கொண்டு வாங்க. Bring everything in prayer. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்துல கொண்டு வாங்க. You bring everything in a prayer with thanksgiving. அது அப்படினா என்ன அர்த்தம்? அதரே ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறவர் என்னையும் போஷிப்பீர். So what that means is the one Lord Heavenly Father, the one who feeds the birds of the sky, you will feed me also. இம்மட்டும் என்னை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவீர், உமக்கு ஸ்தோத்திரம். The one who led me thus far, you will continually lead me. Thank you, எத்தனையோ முறை Jesus. எனக்கு உதவி செய்திருக்கிறீர், இப்பொழுது எனக்கு உதவி செய்வீர், உமக்கு ஸ்தோத்திரம். So many times you have helped me, even in this time you will help me. என் கவலைகளை நீக்குகிறவர் நீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். You are the one who removes my worries. And thank you for நீர் என்னை that. விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் சொல்லியிருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord, you have told me that I will not leave you nor forsake you. For that I want to thank you. என் வாழ்க்கையில வருகிற எல்லா சூறாவளியின் மத்தியிலும் நீர் வருவீர், நீர் உம்மை வெளிப்படுத்துவீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். In midst of all the storms in my life, you will come and you will reveal yourself. Thank you for that. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். With the thanks, prayer and supplication, with thanksgiving, let your request be made known to the Lord. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் The peace of God which surpasses all understanding, இப்பொழுதே உங்க சிந்தைகளை நிரப்புகிறது. it will fill your mind right உங்க now. பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க. Do not worry about your children. அவங்க கர்த்தர் கொடுத்த ஈவு. The children are the heritage of the Lord. அவங்க கர்த்தர் கொடுத்த gift. They are gift from the Lord. அது கர்த்தர் பார்த்துக்கிடுவார். The Lord will take care of கர்த்தர் that. அவங்களை போஷிப்பார். The Lord will feed them. கர்த்தர் அவங்களை நடத்துவார். The Lord will lead them. உங்க ஜெபத்தை கேட்டு அவங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருவார். He will listen to your prayer and make transformation in their life. உங்க பிள்ளைங்க கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு வேதம் The சொல்லுகிறது. Bible says that your children will be taught by the Lord. அவங்களுடைய சமாதானம் பெரிதா இருக்கும்னு வேதம் Their peace சொல்லுகிறது. will be great. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. Do not worry about tomorrow. எல்லா ஆங்ஸைட்டில இருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க The விரும்புகிறார். Lord wanted to deliver you from all anxieties. எல்லா ஃபியர்ல இருந்து உங்களை விடுவிக்க The விரும்புகிறார். Lord wanted to deliver you from all fears. எல்லா பயத்தின் ஆவியை நீக்க The விரும்புகிறார். Lord wanted to remove all spirit of fear from you. பாரமான நுகங்களை கர்த்தர் உடைக்க The விரும்புகிறார். Lord wanted to destroy the yoke, the heavy burden of the yoke. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது எல்லா பாரமான நுகமும் In the உடைக்கப்படுவதாக. name of Jesus, all heavy burden yoke will be broken right now. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கவலைகளும் In நீங்குவதாக. the name of Jesus, all sorrow will be removed right now. பரலோகத்தின் தேவன் இவர்களுக்கு நன்மைகளை செய்வீராக. The Heavenly Father will do goodness for their life. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அற்புதங்கள் In the நடப்பதாக. name of Jesus, right now the miracle அவங்களை happens. எதெல்லாம் அவங்களை ரொம்ப சஞ்சலப்படுத்துதோ, எதெல்லாம் பாரப்படுத்துதோ, கவலைப்படுத்துகிறதோ, இப்பொழுது அது இயேசுவின் நாமத்தினால் அவங்க இருதயத்தை விட்டு விலகுவதாக. Whatever is troubling them, whatever is worrying them, whatever is creating problems for them, in the name of Jesus, all those things will be removed from their heart. சிந்தையிலே வருகிற பயம், சிந்தையிலே வருகிற குழப்பம் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக.
நீங்குவதாக. Confusion in the mind, the fear in the mind be removed by the name of Jesus. ஒரே நேரத்துல நூற்றுக்கணக்கான எண்ணங்கள் வந்து அவங்களை தொல்லைப்படுத்துவதை, பயமுறுத்துவதை, கவலைப்படுத்துவதை அறிந்திருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினாலே இவைகள் விலகுவதாக. Same time hundreds of thoughts are coming and tormenting and torturing them and troubling them. Let all those be removed by the name of கர்த்தர் Jesus. எல்லா கவலையிலிருந்து உங்களை விடுவிக்க விரும்புகிறார். The Lord wanted to remove from all your sorrows. அன்றைய அற்புதங்களை செய்கிறதற்காக நன்றி. Lord, we thank you for doing the miracle. மெட்ரோ கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் சபையை நீர் ஆசீர்வதியும். Lord, you bless the Metro Christian Fellowship Church. மெட்ரோ மிஷன்ஸ் ஊழியங்களை ஆசீர்வதியும். Lord, you bless the Metro Missions Ministries. பாஸ்டர் பாம் ஆனந்தையும் ஆண்டவரே கர்த்தாவே ரெபெக்காவையும் ஜெசிகாவையும் ஆசீர்வதியும். Lord, you bless Pastor Pam Anand and Rebecca and Jessica. கூட ஊழியம் செய்கிற எல்லா உறுதுணையா இந்த ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். All the ministry team members who are supporting them and ministering you, Lord, you bless them. இந்த சபை பெருகட்டும். Let this ministry grow. இந்த சபை இன்னும் ஆண்டவரே உமக்குள் பலப்படட்டும். Let this church be strengthened in you more. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றட்டும். Let them fulfill your purpose. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். In the name of Jesus, we bless each and every one. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். Lord, thank you for taking care of யாரெல்லாம் everything. ஒரு வேலை கிடைக்காதான்னு கவலையோடு கஷ்டப்பட்டு இருக்காங்களோ இயேசுவின் நாமத்தினாலே சீக்கிரம் கதவுகள் திறக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for you are going to open the door for the people who are waiting for the job. ஆண்டவரே பண கஷ்டத்துல கவலைப்படுறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா அற்புதம் செய்து எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில கொண்டு வருவீராக. Lord, we pray for those who are going through the financial problems. Lord, you will do a miracle and do a breakthrough in their financial situation. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடப்பதாக. In the name of Jesus, let miracle happen. ஊழியத்துல சோர்ந்து போயிருக்கிறவங்களை உற்சாகப்படுத்துங்க. அவங்க ஊழியத்துல ஒரு நன்மையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் அவங்க பார்க்கட்டும். Those who are discouraged in the ministry, Lord, you ask you to encourage them and let them see your fruits in that. வானத்தின் பலகணிகளை அவங்களுக்கு திறக்க போறதுக்காக நன்றி. But you are going to open the windows of heaven for them. ஆத்துமாக்களை கொடுக்க போகிறதுக்காக நன்றி. Lord, we thank you are going to give the souls for them. அன்றைய இந்த ஊழியத்துல இருக்கிறவங்களுக்கு சில தெய்வீக தொடர்புகள் டிவைன் கனெக்ஷன்ஸை கொடுக்க போகிறதுக்காக நன்றி. But those who are in the ministry, you are going to give some divine connections. We thank you for that. சுகமில்லாதவங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக. Those who are going through sickness, in the name of Jesus, let them get healing. எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு இருக்கிறவங்களுக்கு அந்த பயம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்குவதாக. Those who are going through fear of future, in the name of Jesus, this fear will be removed right now. ஆசீர்வதியும் வழி நடத்தும். You bless them and lead them. பெருகச் செய்வீராக. Multiply them, Lord. ஹalleluya. எக்ஸாம் பயம்ல இருக்கிறவங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால அந்த பயம் நீங்க எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸை கர்த்தர் கொடுப்பீராக. Those who are having fear about the exam, Lord, you remove that fear and give them good results, Lord. அற்புதங்களை செய்ய போறதுக்காக நன்றி. Thank you for doing miracles, Lord. ஹalleluya. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' name we pray, Father. ஆமென் ஆமென் ஆமென். Amen. எதை குறித்து கவலைப்படாதீங்க. Do not worry about anything. சகலத்தை அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். The Lord will do everything in its due season. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. The Lord will bless you. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். Let's receive the blessings. May the grace of our Lord Jesus Christ, the love of our Father God, the fellowship of the Holy Spirit be with you and your family today and forever. Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். The Lord bless you. Amen.